இடம் வந்து டெல்லி அசோகா ஹோட்டல். நேரம் அதிகாலை 3:30 மணி. அங்கே டாக்டர் கலாம் காத்திருக்காரு. அவருக்கு எதிர குரூப் கேப்டன் VS நாராயணன் உட்கார்ந்திருக்காரு. சரி, டாக்டர் சாராபாய் வந்ததும் எதுவும் பேசல, போகலான்னு மட்டும் சொல்லி தில்பத் ராணுவ தளத்துக்கு 1 மணி நேரம் கார்ல கூட்டிட்டு போறாரு. அந்த ராணுவ தளத்துல சாராபாய் ஒரு ரஷ்ய ரேட்டோ மோட்டாரை காட்டுறார். ரேட்டோனா? ரேட்டோனா வந்து ராக்கெட் உதவியோட விமானம் மேல எழும்புறது. அதாவது குண்டுவீச்சுல சேதமடைஞ்ச சின்ன ஓடுதளங்கள்ல இருந்து கூட ராணுவ விமானங்கள் வேகமா டேக் ஆஃப் ஆவே இது உதவும். சரி சரி. அங்க நின்னுட்டு சாராபாய், கலாம், நாராயணன் 2 பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த மோட்டார்களை நான் ரஷ்யால இருந்து உங்களுக்கு வாங்கி தந்தா 18 மாசத்துல இதோட இந்திய பிரதியை உங்களால உருவாக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி. ஆமா, யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு வரைபடமும் இல்ல, டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் இல்ல. இந்த மாதிரி ஒரு நிலையில 18 மாசத்துல முடிக்க சொன்னா என்ன பதில் வரும்னு நாம எதிர்பார்ப்போம். ஆனா இங்கதான் கதை மொத்தமா மாறுது. ஆமா, 2 பேரும் ஒரு நொடி கூட யோசிக்கல. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல நிச்சயமா எங்களால முடியும்னு பதில் சொல்றாங்க. எப்படி செய்ய போறோம்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஏத்துக்கிட்டாங்க. ஆமா, ஒரு தலைவரா டாக்டர் சாராபாய் ஏன் இப்படி ஒரு சாத்தியமில்லாத இலக்க வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுதான் அந்த கமிட் ஃபர்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் லேட்டர். சரிதான். அந்த நொடியில எப்படிங்கிற கேள்வி முக்கியம் இல்ல, செய்ய முடியும்ங்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆமா, அவருக்கு ஒரு கவிதை கூட ஞாபகத்துக்கு வந்திருக்கு. நீ பட்டறை கல்லாக இருக்கும்போது தாங்கிக்கொள், நீ சுத்தியாளாக இருக்கும்போது தாக்கு. அதாவது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பங்க சரியா செய்யணும். கரெக்ட். ரஷ்யர்கள் வந்து கனமான எஃகு மோட்டார் உரையை பயன்படுத்தினாங்க. ஆனா கலாம் அதுக்கு பதிலா இலகுவான அதே சமயம் உறுதியான ஃபைபர் கிளாஸ் உரையை முயற்சி பண்ணாரு. இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் இதோட தாக்கம் ரொம்ப பெருசு இல்லையா? எடை குறைஞ்சா செயல்திறன் தானா அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம அதிக ஆற்றல் கொண்ட எரிபொருட்களையும் பயன்படுத்தினாங்க. ஆமா, இது எல்லாமே அந்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில இருந்து வந்த புதுமைகள். இதோட விளைவு அபாரமா இருந்துச்சு. அக்டோபர் 8, 1972ல பரேலி விமானப்படை தளத்துல இந்திய ரேட்டோ வெற்றிகரமா சோதிக்கப்பட்டது. ஒரு சூஹோய் 16 ரக விமானம். ஆமா, அந்த விமானம் வழக்கமா டேக் ஆஃப் ஆக கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் ஓடுதலும் தேவைப்படும். ஆனா அன்னைக்கு வெறும் 1600 மீட்டர்லயே விண்ணுல பாஞ்சது. இதை எண்கள்ல பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு ரஷ்யன் ரேட்டோவோட விலை வந்து 33,000 ரூபாய். ஆனா இவங்க தயாரிச்ச இந்திய ரேட்டோவோட உற்பத்தி செலவு வெறும் 17,000 ரூபாய். பாதிக்கு பாதி கம்மி. ஆமா, மொத்தமா 25 லட்சத்துக்கும் குறைவான செலவுல இந்த திட்டம் முடிக்கப்பட்டு நாட்டுக்கு சுமார் 4 கோடி அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்தி கொடுத்தது. இந்த கதையை கேட்கும்போது ஒரு விஷயம் தெளிவாகுது இல்லையா? கலாம் தயாராகிற வரைக்கும் காத்திருக்கல, அந்த சவாலை ஏத்துக்கிட்டதன் மூலமா தான் அவர் தயாரானார். கரெக்ட். இது உங்க வாழ்க்கையோட பொருத்தி பாருங்க. ஒரு பெரிய சவால் முன்னாடி நிக்கும்போது அதை எப்படி செய்யறதுன்னு யோசிக்காம முதல்ல சரி நான் செய்யறேன்னு சொன்னா என்ன ஆகும்? எத்தனை முறை நாம ஒரு விஷயத்த முன்னாடி செஞ்சிருக்கோமா இல்லையாங்கிறத வச்சே நம்மையும் மத்தவங்களையும் இடை போடுறோம். நிஜம். ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு எதையெல்லாம் சாதிக்க முடியும்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும்.